எல்லாரும் வெளியே வந்து தானே அரசியல் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து ட்விட்டர் பண்ணிட்டு தான் அது அரசியல். ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் ஒரு தலைவர், மாநில தலைவர், அவர் அந்த வார்த்தை சொல்ல தேவையில்ல. கேப்டன் எப்படி இது பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வேலைக்கு வரும். அவருக்கு இடுப்பில் கிள்ளுன்னா சொன்னால் அவர் போலீஸாக எடுத்ததுக்கு தகுதி இல்லாதவர். இன்னைக்கு போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு போனால் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு போனால் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு எதுக்கு தான் செல்ஃபோனு, படிக்காதவங்க கிட்ட செல்ஃபோன் எதுக்குடான்னு கேட்குறாங்க. இப்போ படித்தவங்க தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? அண்ணாமலை பற்றி பேசுகிறாப்புல, விஜய் போய் 10 பேர் பிரச்சனை இந்த மாதிரி கேட்குறீங்க, மைக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுங்கள். அவங்க வண்டவாளம் தெரிஞ்சிடும். விஜய் இங்கே இருக்காரு, அவர் இங்கே இருக்காங்க. ஸோ வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஈக்குவலாக அவங்க வரவே முடியாது. பக்கா திமுக காரன். எங்கள் ஜாதியிலேருந்து எங்கள் அப்பலேருந்து என் தாத்தாலேருந்து ஜாதி திமுக காரன் தான். ஆனால் இன்னைக்கு திமுக வானான்றேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் அவர்களோட அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியாது. என்ன கண்டிஷன் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பலமாக வரும். அரசியல் வந்தால் 2026 தான் தெரியும் என்ன முடிவுன்ட்டு. நாங்கள் விஜய் வந்து நல்லா வரணும், அவர் நல்லா வரணும். வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறதா? வீட்டுக்குள்ளே தான் அரசியல் பண்ணுறாங்க கேட்குறீங்க. என்ன எப்படி கேட்குறீங்க? வெளியே வந்து எல்லாரும் வெளியே வந்து தானே அரசியல் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து ட்விட்டர் பண்ணிட்டு தான் அது அரசியலா? இளைய தலைமுறை வரட்டும்னு நினைக்கிறேங்க. இளைய தலைமுறை தான் நல்லா செய்வார், ஒன்றும் பிரச்சனை வரட்டும். ஓகே, அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே தான் நினைக்கிறோம். அதை பற்றி எதாவது நினைக்கிறீங்க? அதே தான். இருக்கிறவங்க எதுவுமே செய்யலை. அவர் புதுசாக வராரு, என்கரேஜ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் நமக்கு எதுவுமே செய்யலை. இனிமேல் வரவங்களாவது செய்வாங்க. புதுசாக வராங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க இல்லையா மக்களுக்காக. ஸோ அதனால் அதை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணுறோம். அவர் எதிர்பார்க்குறீங்க. அவரும் நல்லா வருவார், வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் பேசுறதே வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம அண்ணா ஒரு மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் எது பண்ணணுமோ பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு தான் இருக்கிறாரு. அது கண்டிப்பாக அது பண்ணுவார். அது என்ன மக்களுக்கு பண்ணணும் தான் இப்போ வந்துருக்கிறாருல்ல. அவர் அரசியல் பயணம் சினிமாவில் நடிக்கும்போது கொஞ்சம் வந்தார், நல்லா இருந்தது. சென்டிமெண்ட்டு நல்லா இருந்தது. அவருடைய அரசியல் பயணம் மீண்டும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர்கள் பட்டாளம், அதாவது 18 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு வரைக்கும் இளைஞர் பட்டம் அப்படியே இருக்குது. 20 ஆண்டுகள் காலமாக அவருடைய வளர்ச்சியிலேருந்து இப்போ 40 வயசு இருந்தாலும் அவருக்கு 40 வயசு இருந்தாலும் இளைஞர்கள் பட்டாளம் அப்படியே இருக்குது. அவருடைய வாழ்க்கை பயணம் அடி எடுத்து வைக்கும் என்று கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். அவருடைய குடும்ப அரசியலாக கொண்டு வர மாட்டார், யாருமே கொண்டு வர மாட்டார். இவர் தனிப்பட்ட இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குவார் என்று அவர் அரசியலுக்கு வந்தாலும் இளைஞருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக அவருடைய புத்திசாலித்தனம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலையாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு வந்துருக்கிறாருன்னா அது பெரிய விஷயந்தான். அது ஆமாம், அது கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். அது ஒரு சாதாரண மனுஷனால அது முடியாது. அதில் 250 கோடி சம்பளம் வாங்குற ஆள் அதெல்லாம் விட்டுட்டு இதில் வந்து ஃபீல்டில் இறங்குறாருன்னா சும்மா விஷயம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் அவர் நடித்தா கூட அவர் சம்பாஷ் அவர் மனு போய்கிட்டே இருக்கலாம் வேலை விட்டு. அதை விட்டுட்டு வந்து இதில் பண்ணுறாருன்னா எதாவது பண்ணணுன்றதுக்காக தான். இல்லை, ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும்ல. நம்ம ஆல்ரெடி இருந்தவங்களே இருந்து தான் இருக்காங்க. புதுசாக ஒரு மாற்றத்தை பார்த்தா தானே லைஃப் எப்படி தெரியும் நம்மளுக்கு. ஒரு அதெல்லாம் ஒரு புரியும்ல. புதுசாக ஒருத்தர் வந்தால் தான் நல்லாயிருக்கும், வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள், பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் டக்குன்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. அவர் நான் என்ன ஹீரோயின் இல்லை, இடுப்பெல்லாம் கில்லியா வந்து அங்கே மாதிரி கருத்தெல்லாம் வைக்கிறாரு. தேவையில்லாத வார்த்தை. ஒரு அரசியல் வந்து அது ஒரு நாகரிகமான வார்த்தை. அது நாகரிகமான வார்த்தை. அதெல்லாம் அண்ணாமலையோட அது அவர் ரேஞ்சுக்கு அதை சொல்ல தேவையில்ல அந்த வார்த்தை. அது ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் ஒரு தலைவர், மாநில தலைவர், அவர் அந்த வார்த்தை சொல்ல தேவையில்ல. எல்லாருமே பண்ணுறாள் தான். அவர் மட்டும் பண்ணுறது இல்லை, எல்லாருமே பண்ணுறாள் தான். இப்போ ரஜினி சார் வந்தார், அவங்க பண்ணலையா? இல்லை கமல் சார் வந்தால் அவங்க பண்ணலையா? இல்லை யார் தான் பண்ணலை சொல்லுங்கள்? உதயநிதி பண்ணலையா? இல்லை யார் தான் பண்ணலை? எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் பண்ணாமலாம் கிடையாது. இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் அவரே சொல்லிட்டாருல்ல, சினிமாவாக பாருங்கள், அரசியல் இது அரசியலாக பாருங்கள், சினிமாவாக பாருங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதில் போயிட்டு நம்ம நோண்டின்னு கூடாது. எல்லாருமே ஹீரோ இருந்து தானே வந்தாங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களாம் ஆல்ரெடியே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் தாண்டி அவர் வராரு. அவங்களுக்குலாம் உள்ள ஒரு வெறி வராதா? ஐயோ இவன் வரானே, நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஃபேன் பேஜ் இருக்குது,
பீப்புள் சப்போர்ட் இருக்குது. அவர் இப்போத்துலேருந்தே ஹெல்ப் பண்ணல பீப்புளுக்கு, அப்பத்துலேருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தினால இந்த மாதிரி ட்ரோல்லாம் பண்ணி கேப்டனை எப்படி இது பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி இவரையும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வேலைக்காக கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக அவருக்கு இடுப்பில் கிள்ளைன்னா சொன்னால் அவர் போலீஸாக இருந்ததுக்கே தகுதி இல்லாதவர். அதுவும் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சிருக்கிறாரு, முடிச்சுட்டு வந்துருக்காரு. அவர் போய் லேடிஸை பற்றி தப்பாக பேசலாமா? ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோ எப்படிமா எந்த பொண்ணையும் தொடாமல் நடிக்க முடியாது. இப்போ அரசியல் விஜய்க்கு வராருன்னா அவர் 200 கோடியை தூக்கி போட்டு எதுக்குங்க வரணும்? எதுக்கு வரணும்? அவர் பாட்டுன்னு அவர் குடும்பத்தில் 4 பிள்ளைங்க 2 புள்ள வச்சுக்கணும். அவர் பாட்டுன்னு சொத்து போயின்னு இருக்கிறான்ல. இப்போ தான் 79 தான் பண்ண வச்சுக்கிறாரு. இன்னும் 100 125 படம் நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா? அவருக்கு இந்த தேவையா? ஆனால் நல்லது பண்ணணும், நான் யாருமே கெடுக்கலன்னு சொல்லி வந்தார். போ போகிறோ தான் சொன்னார். விட யாராவது இதை சொன்னாரா? தப்பாக சொன்னாரா? ஒரு வார்த்தையாக தப்பாக சொன்னாரா? அவரை மாதிரி டீசெண்டாக பிடிச்சி யாரும் பண்ணலை. இன்றைக்கி கூட 1000 கோடி ஊழல். ஒரு போராட்டம் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அவர் பண்ணாலும் எவ்வளோ வரும்? அவர் ஒன்றும் இல்லை, இறங்கி ரோட்டில் நின்னார்னா எவ்வளோ கூட்டம் வரும்? இது சமாளிக்க முடியுமா? எது கட்சியாக இருந்தாலும் பூத்துக்குடி சரி சமாளிக்க முடியுமா? ஏன் அப்படி 20 வருஷம் அரசியல் என்ன பண்ணீங்க? 2 கட்சி தான் மாறி மாறி ஆடுறீங்க. 57 வருஷமாக பண்ணுறீங்க, 57 வருஷமாக பண்ணுறீங்க. 67 அண்ணா பிரிஞ்சு வந்தார், பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தார். அவர் வச்சு தான் எம்ஜிஆரும் வந்தார், கலைஞரும் வந்தார். இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லிக்கே தான். இன்றைக்கி போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு போனால் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு போனால் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு எதுக்காக செல்ஃபோனு? படிக்காதவங்ககிட்ட செல்ஃபோன் எதுக்குடான்னு கேட்குறாங்க. இப்போ படித்தவங்க தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? இது வரைக்கும் படித்து தான் ஓட்டு போட்டாங்களா? ஒன்று சொன்னாங்க தப்பாக நினச்சி நீங்கள் ஒரு ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். நான் கேஸ் கொடுக்க போகிறேன், செல் தொலைச்சிட்டேன், இதே பாத்ரூம் தொலைச்சிட்டேன், நான் கேஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஒன்றில் இந்த வார்த்தை சொல்கிறாங்க ஒரு போலீஸ்காரங்க. எனக்கு படிக்க தெரியாண்ணா, எழுத தெரியாது. நான் படித்தது 1980. நான் படித்தது வெறும் படிப்பு மட்டும் தான் படித்தேன். எனக்கு எழுத வரல. 2வது தான் படித்தேன். அன்றைக்கி ₹1 அரிசி, இன்றைக்கி எல்லாரும் இலவசம் தான் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? உங்களை நான் கேட்டோமா? ஏன் வரி ஏற்றுறீங்க? பஸ் வரி, ஜிஎஸ்டி எதுக்கு போடுறீங்க? இதெல்லாம் கம்மி பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு இன்னும் கொடுங்க. நீங்கள் இடத்த கையாக்க மாட்டீங்க. ஒரு 1500 கோடி நீங்கள் பிச்சை எடுக்கிறாங்க, பேப்பரில் இருக்குது. ஏன் கடைசாப்பில் நீங்கள் இது பண்ணுறீங்க? நீங்கள் மாலை மலர் பேப்பரில் இருக்குது எல்லாமே. செல்லூர் ராஜையே கலைக்கிறீங்க. அவன் தர்மாக்கோள் விட்டார், நீங்கள் என்ன விட்டீங்க? நீங்கள் விட்டது எதாவது சொல்லுமா? எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அம்மா வீடு வேணும்னு கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்களும் ஆதரவு பண்ணல, அவங்களும் ஆதரவு பண்ணலை. எல்லாருமே ஆள் ஒரு பக்கம் சுற்றுறோம். ஆனால் செல்லூர் ராஜையே காய்கறிங்க. உங்கள் கட்சியிலேருந்து வீடு கொடுத்துங்க, போஸ்டிங் கொடுத்துங்க. 2021 கொடுத்தாங்க. சிஎம் செல்லுக்கு ஃபோன் போடுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது வரைக்கும் வீடு வரல, அலர்ட்டான வீடுக்கார வரல. எப்படி வர போவோம்? இதனால் எப்படி நம்ம சொல்ல முடியுமா? சொன்னால் நீ சொல்கிற ஒரு திட்டமும் மக்களுக்கு போய் சேருதா? தெரியுமா? மக்களுக்கு போய் சேருதா? உள்ளூர் கட்சிக்காரனுங்க ஒவ்வொரு வார்டு நம்பர்லேருந்து எல்லாமே எடுக்கிறானுங்க. வார்டு நம்பர்லேருந்து எடுக்கிறானுங்க. நான் திமுக காரன் தான், பக்கா திமுக. வானம்பேட்டை சொன்னீங்கன்னா உலகத்தில் பக்கா திமுக காரன். எங்கள் ஜாதியிலேருந்து, எங்கள் அப்பலேருந்து, என் தாத்தாலேருந்து திமுக காரன் தான். ஆனால் இன்றைக்கி திமுக வானான்றேன், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் சின்ன பசங்களை பார்த்தாலும் கேட்குற கேள்வியே விஜய்க்கு தான். ஆனால் அவனுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இவனுங்களுக்கு 10 வருஷம் போட்டவங்க பெரியவங்க தான் முட்டாளுங்க, நாங்கள் போடுறோம் புது ஓட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுங்கிறது சினிமா நடிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமாதிக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கிறோம்? எங்களும் சினிமா நடிகர்கள் தான். எல்லா நடிகர்களும் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு கதை கலைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஆசிரியர், திரைக்கதை எழுதியிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. எல்லாமே இப்படி தான். அதுக்கு வேண்டி அண்ணாமலை சொல்கிறன்னு வேண்டியது நம்ம ஒருத்தருக்கு குறை கூடக்கூடாது. அவருக்கான அது கையில் ஆகாமல் இருக்கலாம். இருந்தாலும் விஜய் எங்கே இருக்குது, தனிப்பட்ட மரியாதை அவருக்கு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, இளைஞர்கள் பட்டாளமும் இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம அதை சொல்ல முடியாது. அவர் வந்தால் நம்மளுக்கு என்ன நல்லது செய்வார்ன்றதை நம்ம பார்க்கணும். அது வரட்டும், வந்த பிறகு தெரியும். அது பர்சனல் நம்ம யாரோட பர்சனல் நம்ம கூடக்கூடாது. அவங்க பர்சனல் லைஃப் அவங்க வாழட்டும். அவர் பொதுவாக வரும்போது அவர் மக்கள் என்ன செய்கிறான்றதை பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம அவர் பண்ணணும். அதை விட்டு அவர் பர்சனல் லைஃப்பில் நம்ம தலையே எடுக்கக்கூடாது.
தலையிடக்கூடாது. தலையிடக்கூடாது கண்டிப்பாக. இப்போ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அரசியல் தான் வந்து நடிகராக தான் வந்தார். அதே மாதிரி தான் இவரும் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலாம், ஓகே. எம்ஜிஆர் சார் மாதிரி அவரும் நடிப்புல இருந்து வரதா ஆமாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே அவர் மாதிரி தான் வரணும். வெளியே வந்து களத்தில் நின்னா தான் தெரியும். இன்னும் அவர் உள்ளே இருக்கிறார், இன்னும் வெளியே வரல. இன்னும் மக்கள் முன்னாடி மக்களும் சந்திக்கவே இல்லை. இன்னும் இப்போ எல்லாம் உள்ள ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. இன்னும் வெளியே வரல. வெளியே வந்தால் தான் நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியும். ஸோ நீங்க இன்னும் அவர் வெளியே வரணுங்கிறீங்க. வெளியே வரணும், அவர் வெளியே வரணும். இன்னும் வெளியே வரல அவர். ஸோ கண்டிப்பாக வெளியே வந்தால் என்னென்ன வெளியே வந்த பிறகுலாம் தெரியும் என்ன ரியாக்ஷன்றது. வெளியே வந்த பிறகுலாம் தெரியும். வெளியே வரணும், வெளியே வந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ அந்த ஹீரோவாக இருந்து நடிகராக இருந்து அப்போ ரொமான்ஸ் பண்ணிட்டு அரசியல் வரதுல எந்த தப்பு கிடையாது இல்லைண்ணே, அது ஒரு வேலை தான். ஒன்றும் இல்லை, அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் தான், வரலாம், தப்பு இல்லை, வரட்டும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மைதானே? என்ன அப்படி நினைக்கிறீங்க? அப்புறம் என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள். இல்லை எதனால் ஒரு கருத்து இருக்குல்ல, இதனால தான் அப்படி நினைக்கிறோம். இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஒயின் ஷாப்பு போய்ட்டு பிஜேபி. அதை வந்து ஒன்று ஆதரிக்கிற இல்லை வேணாம். அவங்களையும் ஆப்போசிட்டாக பேசிட்டு டிஎம்கே ஆப்போசிட்டாக பேசிட்டு ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும்ல. ஒன்று ஒயின் ஷாப் வேணும்னு சொல்லணும், இல்லை வேணாம் சொல்லணும். ஆதரிக்கிறவனும் திட்டா, எதிர்க்கிறவனும் திட்டா. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும். திமுக ஒயின் ஷாப் வச்சுருக்கா, அதையும் சப்போர்ட் பண்ணுறான், அவனையும் திட்டுறா. இவன் போராட்டம் பண்ணுறான், இவனையும் திட்டுறா. கரெக்டுங்களா? எந்த பக்கமும் இல்லை. ஆ டிஎம்கேவோட பி டீமா விஜய் அவர்கள் இருப்பாருலாம் சொல்கிறாங்களா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. விஜய் இங்கே இருக்காரு, அவர் இங்கே இருக்காங்க. ஸோ வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஈக்குவலாக அவங்க வரவே முடியாது. அது தெரியல. அது தெரியல, சொல்ல முடியாதுங்க. எதை எப்படி சொல்லணும்? அப்படியான்னு கேட்குறேன். அதுதான் சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அவர் அரசியல் வந்து வரவேற்கிறீங்களா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நான் வரவேற்கிறேன் தான். அவர் அரசியல் எனக்கு பிடிக்கும், விஜய் பிடிக்கும், அதெல்லாம் வரவேற்கிறேன் தான். விஜய் அவர்கள் நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஓட்டுக்கு அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு இருப்பாங்க. அவருக்கு தான் ஓட்டு. ஆமாம், ஒரு அவட்டும் பிஜேபி போடுறேன் நவுத்தி விடும். விஜய் வரணும், ஜெயிக்கணும், அவர் நல்லதை செய்யணும், அவ்வளோதான். இந்த ஐட்டம் விஜய் தான் வரணுமே. ஆமாங்க, ஆமாம். பாருங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து 2 ஓட்டை வந்து விஜய் தான் இருக்கு. எல்லாம் இப்போ எல்லாம் புது ஓட்டு போடுவாங்க. ஒரு ஆட்டி ஒரு இப்போ நீங்கள் கேட்குறீங்க மைக்கு தூக்கிட்டு வந்தேன். அதேமாதிரி விஜய்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேச தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை பற்றி பேசுகிறாப்புல, விஜய் போய் 10 பேர் ப்ரெஸ் இந்த மாதிரி கேட்குறீங்க மைக்கு தூக்கிட்டு ஒரு பதில் சொல்ல சொல்லுங்கள். அவங்க வண்டவாளம் தெரிஞ்சிடும். இவங்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, டிவியில் அவங்க ப்ரெஸ்ஸை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து போட்டுருவாங்களா ஓட்டை? நிறையா மாறும். ஐயோ, அவங்க இப்போ விஜய்க்கு செய்கிறாங்கன்னா எல்லாம் ஓட்டு போட்டால், மக்கள் ஓட்டு போட்டால் எல்லாம் செய்யலாம். 4 பேர் ஓட்டு போடலைன்னா, இவங்க 4 பேர் போடலைன்னா, அவங்க 4 பேர் போடலைன்னா ஜெயிக்க முடியாது. எல்லாமே இந்த ஐட்டம் வர்றது, ஆனால் விஜய் தான் வர போகிறாங்கன்னு எல்லாமே ஒரு இது நம்பிக்கை. ப்ரெஸ் மீட்டு தான், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாப்புலன்னு வச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிடும். தெரிஞ்சிடும்ல அப்புறம் அவங்க பேச்சு எப்படின்னு. வீட்டில் ஏந்த அரசியல் பண்ணால் எப்படி வெளியே வரணும். ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும்ல, ஏதாவது ஒன்று கொடுத்தா தெரியும்ல அவங்க லெவல் எப்படி. இந்த லெவல் வீட்டில் ஏந்த அரசியல் பண்ணால் எல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இவங்க தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? படம் பார்த்தாங்க ஓட்டு போகிறேன்றாங்க. ப்ரெஸ் மீட்டு போய் இப்போ சீமான் பேசுகிறாப்புல, அண்ணாமலை பேசுகிறாப்புல, ஸ்டாலின் கூட பேசுகிறாப்புல, அந்த மாதிரி விஜய் வந்து பேசுனாங்கன்னு வச்சுங்க, அன்றைக்கி தெரிஞ்சிடும் அவங்க லெவல் என்னன்னு.